Now we are going to discuss about the difference between parameter and statistic. Okay, so this is also a important question நம்மளோட சப்ஜெக்ட்ல. ஸோ பேராமீட்டருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பேராமீட்டர் அப்படின்றது ஒரு பாப்புலேஷனை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பேராமீட்டர்னு சொல்றோம். If you want to going to describe about a population, then there you will be using the term parameter. ஓகே, அதே ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு பார்க்கும்போது சாம்பிளை பத்தி நீங்க வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணணும், சாம்பிளை நீங்க வந்துட்டு மெஷர் பண்ணணும்னா அப்ப யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்றது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜென்ரலி நம்மளோட ப்ராப்ளம்ஸ்ல வந்து பாப்புலேஷன் பத்தின டீட்டெயிலும் சாம்பிள் பத்தின டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பாப்புலேஷனா யூஸ்வலா வந்துட்டு கேபிட்டல் லெட்டர் என்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே சாம்பிள் அப்படின்றது ஸ்மால் லெட்டர் என்ல நம்ம காட்டுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் மீன் நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுவோம்னா மியூன்னு ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த டேர்முக்கு பேரு வந்து மியூ. ஓகே, அண்ட் தென் சாம்பிள் மீன் பத்தின டீடைல் நம்மளோட கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்கன்னா சாம்பிள் மீனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா பார் எக்ஸ்ன்னு காட்டுவோம். ஸோ பாப்புலேஷன் மீன்னா மியூன்னு காட்டுவோம், சாம்பிள் மீன் அப்படின்றத பார் எக்ஸ்ன்னு காட்டுவோம். அதே தான் நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் வேரியன்ஸை பத்தின டீடைல் நம்ம கொஸ்டின்ல இருந்ததுன்னா அத சிக்மா ஸ்கொயர், சிக்மா இந்த சிம்பிள் பேரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர் தான் நம்ம வேரியன்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ வேரியன்ஸ்னா என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர் தான் வேரியன்ஸா. ஓகேங்களா? ஸோ பாப்புலேஷனோட வேரியன்ஸ் டீட்டெயில் இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம சிக்மா ஸ்கொயர்ன்னு யூஸ் பண்ணுவோம். அதே சாம்பிளோட வேரியன்ஸ், சாம்பிள் வேரியன்ஸ் டீட்டெயில் கொஸ்டின்ல இருந்ததுன்னா அந்த இடத்துல எஸ் ஸ்கொயர்ன்னு யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பத்தி வருவோம். பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தால் இந்த சிக்மாவை தான் இங்கேயும் சிக்மான்னு எடுத்துப்போம். அடுத்தது சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தால் எஸ். ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் பேராமீட்டர் அப்படின்றத பாப்புலேஷனை மெஷர் பண்ண, பாப்புலேஷனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜி தான் பேராமீட்டர். ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்றது வந்துட்டு சாம்பிளை பத்தி டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. இஃப் யூ ஆர் கோயிங் டு மெஷர் your sample, then it is referred to as statistic. Population க்கு capital letter N and sample க்கு small letter n. Population mean க்கு mu, sample mean க்கு bar x. நம்ம questionல வந்துட்டு whether the sample mean is going to act as a representative of the population mean or not, இந்த மாதிரி ஏதாவது questions இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுங்க, you have to test there. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்துட்டு எது பாப்புலேஷனு, எது சாம்பிள், ஓகேங்களா, எது பாப்புலேஷன் மீன், எது சாம்பிள் மீன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ வந்து பாப்புலேஷன் மீனுக்கு மியூவும் சாம்பிள் மீனுக்கு பார் எக்ஸும் யூஸ் பண்ணுவோம். பாப்புலேஷன் வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயரு, சாம்பிள் வேரியன்ஸ்க்கு எஸ் ஸ்கொயர். அந்த சம்ல வந்து சாம்பிள் வேரியன்ஸ் இருந்தா எஸ் ஸ்கொயர் தான் நீங்க யூஸ் பண்ணும். பாப்புலேஷன் வேரியன்ஸ் இருந்தா சிக்மா ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணும். மாத்தி யூஸ் பண்ணீங்கன்னா தப்பு, ஃபார்முலாவே தப்பாயிடும். அண்ட் தென் பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு சிக்மா தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு எஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ மாத்தி யூஸ் பண்ணீங்க ஃபார்முலால அப்படின்னா ஃபார்முலாவே தப்பாயிடும். ஸோ திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் பேராமீட்டர் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட், ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட், ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்னா சாம்பிள் சைஸ் வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 30, பாப்புலேஷன் வந்து இன்ஃபைனட்டா இருக்கட்டும் இல்ல ஃபைனட்டா வாட் எவர் மைட் பி, சாம்பிள் சைஸ் வந்து 30க்கு மேல இருந்ததுனாலே that is small n. சாம்பிள்னா என்ன, சாம்பிள் சைஸ்னா என்ன, ஸ்மால் லெட்டர் n. ஸ்மால் லெட்டர் n வந்து 30, கிரேட்டர் தேன் 30, கிரேட்டர் தேன் 30 இருந்ததுன்னா then லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் Z டெஸ்ட் வந்து யூஸ் பண்றோம்னு அர்த்தம். Z டெஸ்ட் தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதே வந்துட்டு ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்னா என்னன்னு பார்க்கும்போது, இஃப் சாம்பிள் சைஸ் இஸ் லெசர் தேன் 30, 30க்கு கீழே இருந்தால்
then lesser than வந்து 30 ஆக இருந்தால் ஓகேங்களா. ஸோ lesser than 30, ஸோ lesser than 30 ஆக இருந்தால் அந்த இடத்துல நம்ம வந்துட்டு சாம்பிள் சைஸ் வந்து 30 கீழே இருந்தால் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அதை தான் நம்ம ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்ன்னு சொல்றோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு டி டெஸ்ட் அந்த இடத்துல நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்னா அதுதான். ஸோ லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டுக்கும் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டுக்கும் அதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாட் இஸ் meant by two-tailed test and one-tailed test. ஸோ two-tailed டெஸ்ட்னா என்னன்னு பார்க்கும்போது வந்துட்டு ஆக்சுவலி வந்து பாப்புலேஷன் சாம்பிள் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கோயிங் டு கம்பேர். அப்படி பார்க்கும்போது வெதர் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்றது வந்துட்டு டூ டெய்ல்டு டெஸ்ட். இந்த மாதிரி ரெண்டு சைட்லயுமே வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒன் டெய்ல்டு டெஸ்ட்னா என்னன்னு பார்க்கும்போது வந்துட்டு ஒரே சைடு எதர் வந்து லெஃப்ட் டெய்ல்டு டெஸ்டாக இருக்கும் இல்லை ரைட் டெய்ல்டு டெஸ்டாக இருக்கும். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுலேயும் H0 H1ன்னு நம்ம நல்ல ஹைப்போதசிஸ் ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் ரெண்டுத்துலையுமே வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு மியூ1 அப்படி போட்டோம்னா நல்ல ஹைப்போதசிஸ்ல காட்டுவோம். டூ டெய்ல் டெஸ்ட்க்கு நாட் ஈக்குவல் டுன்னு காமிச்சோம்னா அதுவும் டூ டெய்ல்டு ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸா காட்டுவோம். டூ டெய்ல்டு டெஸ்ட்டுக்கு ஒன் டெய்ல்டு டெஸ்ட்டுக்கு எப்பயுமே வந்துட்டு இட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் லெசர் தேன் இந்த மாதிரி வந்துட்டு ரைட் சைடு டெய்ல்டு டெஸ்டாவோ இல்லை லெஃப்ட் சைடு டெய்ல்டு டெஸ்டாவோ நம்ம வந்துட்டு ஒன் டெய்ல்டு டெஸ்ட்ல காட்டுவோம். கிரேட்டர் தேன் ஆர் கிரேட்டர் தேன் இல்லை லெசர் தேன் இந்த மாதிரி நம்ம ஸ்டடி பண்ணும்போது ஒன் டெய்ல்டு டெஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். டூ டெய்ல்டுனா வெதர் தெர் இஸ் எனி டிஃபரன்ஸா பிட்வீன் தீஸ் டூ திங்ஸா அப்படின்றத வந்துட்டு ஜஸ்ட் அதை மட்டும் ஸ்டடி பண்றது டூ டெய்ல்டு. கிரேட்டர் தேன் இல்லை லெசர் தேன் இந்த மாதிரி வந்துட்டு ஒன் சைடாக நம்ம வந்துட்டு எடுக்கும்போது எதர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டெஸ்டா வரும் டெய்ல்டு டெஸ்டா இல்லை ரைட் சைடு டெய்ல்டு டெஸ்டா வரும். அதை வந்துட்டு ஒன் டெய்ல்டு டெஸ்ட்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ வாட் இஸ் மென் பை பேராமீட்டர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அஸ் அ தியரி பார்ட்டா லார்ஜ் சாம்பிள்னா என்ன, ஸ்மால் சாம்பிள்னா என்ன. லார்ஜ் சாம்பிள்ன்றது கிரேட்டர் தேன் 30 வந்துட்டு ஸ்மால் சாம்பிள்ன்றது லெசர் தேன் 30 வந்து ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட். அண்ட் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்க்கு Z டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம், ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்க்கு T டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் டூ டெய்ல்டு டெஸ்ட்னா வந்துட்டு whether there is any difference between whether it has there is changes difference அப்படின்றத மட்டும் வந்துட்டு you are going to study over there. Two tailed test you are going to use there. Then that normal distribution curve இதுதான் bell shaped curve and ரெண்டு சைட்லயும் வந்துட்டு there will be 5% level of significance. Okay. And one tail test na either it can be a left hand side tail test or right hand side tail test, a long tail. Okay, so once one tailed test la வந்து greater than or equal to இல்ல lesser than or greater than இல்ல lesser than அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட null and alternate இது alternate hypothesis அதுக்கேத்த மாதிரி frame பண்ணுவோம். So as we know already level of significance na enna அப்படினு பாக்கும்போது generally அத வந்துட்டு ஆல்பான்னு denote பண்ணுவோம். level of significance ல வந்துட்டு நம்ம என்ன சொல்ல வரோம்னா whether there is a probability of rejecting a null hypothesis when it is really true அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு level of significance னா. So level of significance பொறுத்த வரைக்கும் questionல 5% 1% கொடுத்துருவாங்க. So probability of rejecting a null hypothesis. So அந்த level of significance வச்சு தான் நம்ம டேபிள் வேல்யூவை வந்து எவ்வளோன்றத செக் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் கம்பேரிசன் பண்ணுவோம். கால்குலேட்டட் வேல்யூவோட டேபிள் வேல்யூ கம்பேரிசன் பண்ணி லெஸ்ஸா இருந்ததுன்னா அக்செப்ட் null hypothesis or else reject null hypothesis. So probability of rejecting a null hypothesis. So அந்த இதை வந்துட்டு level of significance. Degrees of freedom ன்றது வந்துட்டு number of independent observations of the
வேரியபிள் அதுதான் வந்துட்டு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றது. ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப்ஸ் இன் ஹைப்போதசிஸ் இந்த டெஸ்டிங் பார்த்தோம்ல, இதை தான் நம்ம யூஸ்வலாக வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா அடாப்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நல்ல ஹைப்போதசிஸ், ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் இதெல்லாம் ஸ்டேட் பண்ணிட்டு then calculate your value, then level of significance கேத்த மாதிரி டேபிள் வேல்யூ டிகிரிஸ் ஆஃப் அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ல வந்துட்டு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அந்த ஆல்ஃபான்றோம்ல, ஸோ அந்த இதை வந்துட்டு டேபிள் வேல்யூ செக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலி வந்துட்டு calculated value if it is less than table value accept null hypothesis, calculated value if it is more than table value then you will be rejecting your null hypothesis, then at that time you will be accepting the alternate hypothesis. So இதுதான் வந்துட்டு ஹைபோதசிஸ்னா என்ன, பேராமீட்டர்னா என்ன, ஸ்டாட்டிஸ்டிக்கும் பேராமீட்டருக்கும் என்ன வித்தியாசம், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னா என்ன, அண்ட் தென் வந்துட்டு லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட், ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட், இந்த டெர்மினாலஜிஸ் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்றத தான் so far we discussed.